No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். அஜித் ஏன் இரண்டாவது முறை ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் விஜய் பக்கம் நிற்கிறாரோ, நான் ஆதரவாக நிற்கிறேன்றது அந்த குரல் பதிவு எதற்காக சார்? இல்லை, ஆக்சுவலாக அவர் ஒன்று நினச்சி பேசியிருக்கிறாரு. கன்வே ஆனது வேற ஒன்றா ஆயிடுச்சு. சரி, அதற்கு முழு காரணம் வந்து அவர் ஆங்கிலத்தில் பேசினது தான். ஆனால் ரொம்ப அழகான தமிழில் பேசக்கூடியவர் அஜித். ஏன்னா நாங்கள்லாம் பேட்டி எடுக்கிற காலத்தில் அஜித் வந்து அவருடைய அந்த பேஸ் வாய்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸுக்கான போர்ஷன் மட்டும் எடுத்து போட்டுட்டு மீது எல்லாமே ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு. இதெல்லாம் அஜித் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். யார் அப்படி திசை திருப்புறாங்க? விஜய்க்கு எதிராக அஜித்தை திசை திருப்புறதுக்கு என்ன காரணம்? இல்லை, திசை திருப்புதல்ங்கிறத தாண்டி இங்கே பல அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது அரசியலை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பத்தியா அஜித்தே ஒன்றும் காரி துப்பியிருக்கிறாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் இது மாதிரி வார்த்தைகள்லாம் விரும்பவே மாட்டார். விஜய் வந்து என்னதான் அவர் திரைத்துறையில் இருக்கும் பொழுது அவருக்கு நேர் எதிரான ஒரு போட்டியாளராக இருந்தால் கூட இன்னைக்கு அரசியலுக்கு போயிட்டாரு. ஒன்று ஆதரிப்போம்னா டிவிகேக்கு அஜித் அவர்கள் ஆதரவு அப்படின்னு கோடு போட்டால் ரோடு போடுறது தான். அதில் ஆக்சுவலாக ஒரு நேர் எதிரி அரசியல்லையும் வந்து ஒரு பெருசாக விஜய ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் நான் விஜய்க்கு எப்போவுமே நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை விட பாசிட்டிவான விஷயம் வேறு என்ன சொல்ல முடியும்? அப்போ அந்த லாபத்தையும் மீறி இப்போ விஜய் பக்கம் கொஞ்சம் ஆதரவு திரும்பி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமா? ரைட்டு, நம்ம தலையே சொல்லிட்டாரு, அப்புறம் நாம எப்படி வந்து முறைச்சிட்டு நிற்கிறது அப்படின்னு வந்துட்டாங்களே. ஆதன் சினிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி சார். நான் அந்த விஜயோட அடுத்த கட்ட பரப்புரை பிரச்சாரம் அங்கிருந்தா தொடங்கணும். ஆனால் எனக்கு அஜித் அவங்ககிட்ட இருந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்ட்டு நேற்று ஒரு தொலைபேசியில் பேசின ஒரு காணொலி நம்ம பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்றது ஒரு காரணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அஜித் ஏன் இரண்டாவது முறை ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் விஜய் பக்கம் நிற்கிறாரோ, நான் ஆதரவாக நிற்கிறேன்றது அந்த குரல் பதிவு எதற்காக சார்? இல்லை, ஆக்சுவலாக அவர் ஒன்று நினச்சி பேசியிருக்கிறாரு. கன்வே ஆனது வேற ஒன்றா ஆயிடுச்சு. சரி, அதற்கு முழு காரணம் வந்து அவர் ஆங்கிலத்தில் பேசினது தான். அவர் வந்து தமிழில் பேசியிருந்தாருன்னா கரெக்டாக கன்வே ஆகிருக்கும். அவர் என்ன மூடில் பேசுகிறாரு, யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறது. இங்கே என்ன பிரச்சனைன்னா அவருக்கு ஆங்கிலத்தில் பேசுவது தான் அவருக்கு வசதியாக இருக்குது. எப்போவுமே வந்து நீங்கள் அஜித்தினுடைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுவார், கொஞ்சம் தமிழ் பேசுவார். ஆனால் ரொம்ப அழகான தமிழில் பேசக்கூடியவர் அஜித். ஏன்னா நாங்கள்லாம் பேட்டி எடுக்கிற காலத்தில் அஜித் வந்து அவருடைய அந்த பேஸ் வாய்ஸ் ஆகட்டும், அவர் இப்போல்லாம் வந்து இப்போ மாதிரிலாம் இன்றைக்கி வீடியோ கிடையாது, ஒரு மைக் எடுத்துகிட்டு போய் கூட நாங்கள் வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஏன்னா அப்படி பெருசெல்லாம் வசதி கிடையாது. பேச பேச நாங்கள் குறிப்போம். அப்போ கூட அவர் பேசும்போது இந்த குரல் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அது அப்படி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாய்ஸ் அப்படியே காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அவர் பேசுனது காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு அழகான குரல் அது. நல்ல அழகான தமிழில் தான் பேசுவார். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இப்போ இந்த ஆங்கில ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது வேறு வழியில் ஒரு ஆங்கிலத்தில் தான் பேசி ஆகணும். பாண்டேட்ட பேசும்போதும் என்ன அந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாண்டே வந்து ரொம்ப அழகாக, அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் நம்ம சொல்லவே முடியாது. அவர் அழகான தமிழ் பேசுகிற ஒருத்தர். அவர்கிட்ட தமிழ் பேசுகிறதுல என்ன சிக்கல்னு நமக்கு புரியல. ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அவர் எல்லா விஷயத்தையுமே ஆங்கிலத்தில் தான் கன்வே பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம கேட்டது முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் தொடர்பானது. ஆமாம், அதில் வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வேணும். நம்ம எதற்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசு மாநில அரசு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அந்த ஸ்போர்ட்ஸுக்கான போர்ஷன் மட்டும் எடுத்து போட்டுட்டு மீது எல்லாமே ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு. இதெல்லாம் அஜித் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா வந்து சுரேஷ் சந்திரா அதை ஷேர் பண்ணும்பொழுது அதெல்லாம் இல்லாமல் அவர் ஷேர் பண்ண முடியாது இல்லை. அதனால் அஜித் சொல்லி சுரேஷ் சந்திரா ஷேர் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து பேசியிருப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, அதான் சார். இரண்டாவது முறை ஏன் அந்த பதிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யார் அப்படி திசை திருப்புறாங்க? விஜய்க்கு எதிராக அஜித்தை திசை திருப்புறதுக்கு என்ன காரணம்? இல்லை, திசை திருப்புதல்ங்கிறத தாண்டி இங்கே பல அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது அரசியலை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்ந்த சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் பத்தியா அஜித்தே ஒன்றும் காரி துப்பி இருக்கிறாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் இது மாதிரி வார்த்தைகள்லாம் விரும்பவே மாட்டார். இப்போ ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுன்னா அவருக்கு பிடிக்காது. அவர் முடிந்த அளவுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு பார்க்குற ஒரு நபர் அவர். இப்போ விஜய் வந்து என்னதான் அவர் திரைத்துறையில் இருக்கும் பொழுது அவருக்கு நேர் எதிரான ஒரு போட்டியாளராக இருந்தால் கூட இன்னைக்கு அரசியலுக்கு போயிட்டாரு. ஒன்று ஆதரிப்போம்னா ரகசியமாக ஆதரிச்சுட்டு போயிடுவார். அதை வெளிப்படையாக போய் இவருக்கு எதிராக பேசுறது அவருக்கு எதிராக பேசுறதுங்கிற மனநிலையில் அவர் எப்போவுமே இருக்க மாட்டார். தனிப்பட்ட முறையில் வேணா ஏதாவது ஹார்ட்ஸ் ஆஃப் ஜெயிச்சு வாங்கன்னு வேணா ஏதாவது சொல்லாமே தவிர அதை தாண்டி அவரோடு தோள் நின்று களத்தில் நிற்கக்கூடிய நபர் அவர் இல்லை. இந்த சூழ்நிலையில் சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் அஜித் பேசுனதை இதை வச்சுக்கிட்டு விஜயத்தான் அவர் காலி பண்ணுறாரு, விஜயத்தான் அப்படி பேசியிருக்கிறாருலாம் பேசும் பொழுது அஜித் எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்கிற ஒரு முடிவோட தான் அந்த முற்றுப்புள்ளி அவர் வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதான் தொடர்ச்சியாக இதை சம்மந்தமாக பார்க்கும் பொழுது இன்னும் சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இருக்குது. டிவிகேக்கு அஜித் அவர்கள் ஆதரவு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் எந்த அரசியல் நிலைப்பாட்டில் நான் இருக்குன்னு அவர் எங்கேயுமே பதிவு பண்ணல. பாண்டியா அவர்களுமே அதை பகிரவும் இல்லை. ஆனால் இது தொடர்றதுக்கு என்ன காரணம் சார்? வாய்ப்புகள் இருக்கா? கோடு போட்டால் ரோடு போடுறது தான், வேற என்ன அதில். ஆக்சுவலாக ஒரு நேர் எதிரி அரசியல்லையும் வந்து ஒரு பெருசாக விஜய ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் நான் விஜய்க்கு எப்போவுமே நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை விட பாசிட்டிவான விஷயம் வேற என்ன சொல்ல முடியும்? அப்போ இவங்க அதை கிளைம் பண்ணுறாங்க. இல்லை நாளைக்கு வந்து அஜித் ரசிகர்கள் எங்கள் கூட நிற்பாங்க, அஜித்தே வந்து பாசிட்டிவாக பேசின பிறகு அவங்க எப்படி எதிர்த்து நிற்பாங்க, அப்போ நாங்கள்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு உணர்வையை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது வசதி தானே, ஒரு அரசியல் லாபம் தானே அவங்கள பொறுத்தளவுக்கு. ஓகே, அப்போ அந்த லாபத்தையும் மீறி இப்போ விஜய் பக்கம் கொஞ்சம் ஆதரவும் திரும்பி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமா சார்? கட்டாயமாக இப்போ அஜித் ரசிகர்களே வந்து மெல்ல ரைட்டு நம்ம தலையே சொல்லிட்டாரு, அப்புறம் நாம் எப்படி வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறது அப்படின்னு வந்துட்டாங்களே. சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல அஜித் ரசிகர்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு வியப்பாக ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவரே சொல்லிட்ட பிறகு நாங்கள் எங்களுக்கு என்ன முரண்பாடுன்னு தானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அது தேர்தல் நெருங்குறப்ப அவர்கிட்ட இருந்து வழக்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்ல சார், எந்த ஒரு கட்சிக்கும் நான் என்னோட ஆதரவும் இல்லை, தனிப்பட்ட முறையில் என்னோட உருவப்படம் புகைப்படம் எதுவுமே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அஜித்திட்டு இருந்து ஒரு வழக்கமாக ஒரு அறிக்கை வரும். இந்த முறை வர வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை வராமையும் இருக்கலாம்? இல்லை யாருக்கும் என் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்க தவிர நீங்கள் வந்து இன்னாரா ஆதரிங்க அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல, அதன்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துங்க, பட் நான் வந்து உங்களை எந்த விதத்திலும் வற்புறுத்த மாட்டேன் அல்லது ஒரு நெறிப்படுத்தி இப்படி போங்கன்னா நான் சொல்ல மாட்டேன்னு வழக்கமாக சொல்லுவார். ஆனால் இந்த முறை அப்படி சொல்லுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிவிங்கள்னு அவர் சொல்ல மாட்டார், அமைதியாக இருந்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேக்காவோட நடந்தது, தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சார். விஜயோட அந்த கர்ஜனையை விட ஆதவோட கர்ஜனை தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. விஜய் எல்லாமே ரசிக்கிறாரா சார் தன்னோட? ஏன்னா இந்த முதல் முறையா இந்த மேடையில பல புதுமுகங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதையும் மீறி மற்ற ஆட்கள் பேசுறத விஜய் ரசிக்கிறாரோ? நம்ம தெளிவா இருக்கமோ இல்லையோ, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டோம், இவங்க தெளிவா இருக்காங்க அப்படின்றத அதை பார்த்து ரசிக்கிறாரோ? இல்லைங்க, ஒரு தலைவருங்கிறவரும் எப்பவுமே அது வந்து இருக்கும், விரும்பக்கூடியவர். ஆமாம், இப்போ திமுகவிலெல்லாம் வந்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் கலைஞர் உட்காந்து அப்படி ரசிப்பார், அவங்களும் அப்படி பேசுவாங்க. ஒரு முறை வந்து கலைஞருக்கு உடம்பு சரியில்லை, ஜிஹெச்சில் சேர்த்துருந்தாங்க அவர். அப்படியே வரும்பொழுது கலைவாணர் அரங்கத்தில் ஒரு பட்டிமன்றம். அப்போ ஆடலரசுன்னு ஒருத்தர், அவர் அப்புறம் மதிமுகவுக்கு போயிட்டார். மைக்கை பிடிச்சாருன்னா நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம் ஒரு 2 மணி நேரம், அப்படி இருக்கும், அப்படி பேசுவார். அவர் பேசிகிட்டு இருக்காரு, இவர் வந்து உட்காந்துட்டார். உட்காந்தா அவர் பேச பேச இவர் சிரித்து சிரித்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் வேட்டியை அவர் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நிலைமை பயிறு வலி வந்துடுச்சு. அப்படியே அந்த வேட்டியை வந்து ஆற்காடு வீராசாமிகிட்ட கொடுத்து அவர் வேட்டியை வாங்கி கட்டிட்டு போயிட்டார். இதெல்லாம் நடக்கும். தலைவர்கள் வந்து இந்த 2ஆம் கட்ட தொண்டர்களை தலைவர்களை ரசிக்கிறது, அவங்க பேசுகிறத ரசிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லா கட்சியிலையும் உண்டு. அது இப்போ விஜய் வந்து ரசித்ததை நம்ம பார்த்தோம். முக்கியமாக ஒரு மாவட்ட செயலாளர் ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருந்தார், எனக்கே கடுப்பாகி போச்சு. என்னடா என்னமோ எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் பேசுகிறத வந்து அவர் ரசிக்கிறார், விஜய் ரசித்தார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசுகிறதையும் ரசித்தார். முக்கியமாக கருப்பு சிவப்பு கலர் சைக்கிளில் வந்து என் தலைவர் வந்தார், உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்னு சொல்லும்போது அவர் சிரித்தார். ஸோ அதெல்லாம் நான் கவனித்தேன். ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போ அவர் மறுக்கலையே, விஜய் வந்து அது மறுக்கலையே, அது எதேச்சையாக நடந்தது, நான் அப்படிலாம் எந்த நோக்கத்துலையும் வரலன்னா சொல்லலையே. அவர் பேசும்போது இவர் சிரிச்சாலே அதை ஆமோதிக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஓகே. பட் ஆதவ அர்ஜுனா பேச்சு வந்து
கருத்தை விட்டுருங்க. அது கருத்தியல் ரீதியாக நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி. பேசுனதில் பல தகவல்கள் போய் முக்கியமாக கலைஞரை கைது செய்யும்போது மு.க. ஸ்டாலின் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு அவர் சொன்னதெல்லாம் போய். அவர் எங்கே இருந்தார், அவருக்கு என்ன நிலைமையில் அவர் வந்து அந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூட இருந்தவங்கலாம் பல பேர் அதை எழுதிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பத்திரிகையாளர்களாக இருந்தவங்களாம் அதை எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. கருத்தியல் ரீதியாக நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா கூட ஒரு ஒரு 2ஆம் கட்ட தலைவர் ஒரு கூட்டத்தை கட்டி போடுற ஆற்றல் வேணும் பேச்சில். அவங்கள எங்கேஜாக வச்சுக்கணும். இந்த போன்ற பேசக்கூடிய தலைவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்தால் தான் இந்த கட்சியை நீங்கள் கடைகோடிக்கு கொண்டு போக முடியும். அது ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் உருவாவது ரொம்ப முக்கியங்கிறத அவர் பேச்சில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று இந்த பிஎன்சியை கவருகிற படங்கள் வரும். அந்த மாதிரி இது பிஎன்சியை கவருகிற ஒரு பேச்சாக இருந்துச்சு. இந்த 40 நாட்களுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வெளியே வராரு. ஆனால் பழைய வேகம் இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, அந்த பேச்சு இல்லை அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்களே சார். அது இது அவன் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அந்த அந்த பழைய அந்த இது இல்லை, அந்த ஒரு எந்துவாக வருவார்ல அது இல்லை. அதுக்கு காரணம் வந்து இந்த கரூர் சம்பவமாக இருக்கலாம். அவரை வந்து ஒரு நெருக்கடிக்குள் தள்ளிய இந்த அரசியலாக இருக்கலாம். ஏன்னா இப்போ அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கார் அவர். இப்போ எல்லாருமே யூகிக்கிற மாதிரி இப்போ இந்த வழக்கு வந்து எதை நோக்கி போகும், இந்த வழக்கில் A1 விஜய் சேர்க்கப்படுவாரா, ஒருவேளை அவர் நினைத்த அதை மத்திய அரசு ஒரு எண்ணம் ஒன்று வச்சுருக்கும்ல, பிஜேபி வந்து இவரை எப்படி வளைச்சி கொண்டு வரணும்லாம் ஒரு பிளானை போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதற்குள்ள அவர் அடங்கலைன்னா இந்த வழக்கின் போக்கே மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து அவரை கொஞ்சம் சோர்வடைய வச்சுருக்கோன்னு நான் நினச்சேன். ஓகே, இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த கட்சியின் அடுத்த கட்ட அந்த கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. நான் பரப்புரை பிரச்சாரம் அப்படின்றது எப்போன்னு தான் முதல் கேள்வியாகவே நான் ஆரம்பித்தேன். என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போகிறாங்க, இல்லை இனி சீமான் அவர்கள் இந்த ஒவ்வொரு ஊருக்கும் சென்று ஒரு மேடை போட்டு பேசுவார், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு ஊராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியான காலம். 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்களை சேர்த்து ஒரு மீட்டிங் மாதிரி அவங்க போடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று கால அவகாசம் கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ அவர் வழக்கம் போல் பாதுகாப்பு காரணங்களை சொல்கிறாரு. நான் போகும்போது எனக்கு இவ்வளோ பாதுகாப்புலாம் வேணும்னு அவர் நினைக்கிறாருங்கும்போது அதை சாத்தியப்படுத்துவதற்கான அடிப்படை வசதிகள் இங்கே இல்லை. அவ்வளவு காவல்துறையை அனுப்பி அவ்வளோ பெரிய செக்யூரிட்டிலாம் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ தொண்டர்களை நீங்கள் வந்து சரி பண்ணணும். அப்படி தான் அவங்க ஏதோ தொண்டர் அமைப்புலாம் உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேரை நல்ல கட்டுமஸ்தான இளைஞர்களை கொண்டு வராங்க. அதில் ஒரு 1500 பேர் பெண்கள்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களையே வந்து ஒரு பாதுகாப்பு படையாக உருவாக்கி தான் அவர் போக போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க திட்டம்னு சொல்கிறாங்க. அது இவ்வளவு குறுகிய காலத்தில் அவங்கள வந்து பயிற்சி கொடுக்க முடியுமான்லாம் தெரியல. பட் ஒருவேளை அந்த பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க உதவியோடு அவர் போகிறாருன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மீட்டிங் போட்டு அவங்க போகலாம். பட் அது எந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. பட் வேறு வழி இல்லை, போய் தானே ஆகணும். மக்களை சந்திக்காமல் ஒரு அரசியலை பண்ண முடியாது இல்லை. திடீர்னு இந்த ஜனநாயக அறிவிப்பும் வந்திருக்கீங்களா சார்? எதை நோக்கி அது ஆல்ரெடி பிளான் பண்ணது தானா? நேற்று இந்த அறிக்கை திடீர்னு அந்த அறிவிப்பு வந்ததுமே அதை எப்படி பார்க்க? இந்த ஜனவரி 9ங்கிறது ஏற்கனவே அறிவிக்க படத்தோட வெளியீடு தேதி அறிவிச்சு எல்லாமே போஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் வந்துருச்சு. ஜனவரி படம் ரிலீஸு அப்போ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தானே உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் அதன்படி தான் போகிறாங்க. ஆனால் நடுவில் இந்த கரூர் இஷ்யூ வந்த பிறகு இந்த படம் குறித்த நாளில் வருமாங்கிற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த சம்பவங்கள், அவருடைய மூடு, அவர் இருந்த சோகம், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த படம் தள்ளி போகுமோங்கிற அளவுக்கு நினச்சாங்க. பட் எல்லாத்துலேருந்து அவர் வெளியில் வந்துட்டாருன்னா அந்த மக்களே அவர் மீது வந்து ஒரு கன்வின்சிங்காக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரிய அளவில் அங்கே வந்து அவர் அப்படியே அங்கேயே தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஸோ அடுத்து அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிட்டார். ஓகே, அஜித்தும் விஜயும் எப்படி அதிகமாக பேசப்படுறாங்களோ ரஜினியும் கமலும் அதை விட அதிகமாக வழக்கமாக எப்பவுமே பேசப்பட்டு இருக்குதான். 2 பேரும் இணைஞ்சி ஒரு படம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டோங்க சார். ஆனால் இவரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி அவர்கள் படம் பண்ணுறாருன்றது திடீர் அறிவிப்பாக இருக்குது. என்ன காரணம் திடீர்? இந்த அவங்க 2 பேரும் இணைந்து பண்ணுற படங்கிறது தனி. அது கட்டாயமாக 2027 வரப்போது. அது நெல்சன்கிற மாதிரி இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நெல்சன் வந்து இன்னைக்கு அவர் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிச்சிருக்கு. ஜெயிலர் 2 பெரிய ஹிட் ஆகும்னு அவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. ஜெயிலர் 2 ஹிட் ஆச்சுன்னா அது நடக்கும். ஒருவேளை ஹிட் ஆகலைன்னா வேற இயக்குனரை அவங்க தேடுவாங்க. அதுதான் வந்து சினிமா நடைமுறை. எப்போவுமே ஜெயிச்சா மரியாதை, தோத்தா கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கிறது. ஸோ அதனால் அது யார் இயக்குனருங்கிறத அப்போ பார்க்கலாம்.
பட்டு கமலுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு. என்னன்னா இந்த தக் லைஃப்ல வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு, பல கோடிகள் கடன். அப்போ இந்த கடனை வந்து இமீடியட்டா ஒரு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால சுந்தர்சி காம்பினேஷன்ல ஒரு படத்தை பண்ணோம்னா அது வந்து கடனை அடைக்கிறதுக்கு உதவும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதன் காரணமாக தான் ரஜினி வந்து உடனே அந்த படத்துக்கு டேட் கொடுக்கும். ரஜினி அவர்கள் சுந்தர்சி அப்படின்னு வரும்பொழுது எப்படி அந்த தேர்வு நடந்திருக்கும்? எல்லாருமே நீங்க சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க சார். அரண்மனைன்னு ஒருத்தர் எழுதுறாங்க, ஹிப்பா பாதி மியூசிக்னு, அது 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 அதெல்லாம் ஒரு பக்கம் ரசிக்கும்படி இருந்தாலுமே கூட இருந்தாலும் ஏன் இவ்வளவு தூரம் சுந்தர்சிக்கு மட்டும் விமர்சனங்கள்னு? ஏன்னா பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். எனக்கு எம்ஜிஆர் படம்லாம் பார்க்கும்பொழுது, சமீபத்தில் இந்த மரகதராஜ் எல்லாம் பார்க்கும்பொழுது 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம், அவ்வளோ வசூலை கொடுத்துச்சு. ஆனா ஏன் அந்த மனுஷன் அப்படின்றதுமே இவ்வளோ கமெண்ட்ஸும் இவ்வளோ விஷயங்களும் பார்க்க முடியுது? அதாங்க சோசியல் மீடியாவில் இந்த ட்ரால்ங்கிறது நீங்கள் தவிர்க்க முடியாது. யாராக இருந்தாலும் அது நடக்கும் பொழுது சுந்தர்சியோ ரஜினியோ கமலோ அதுலேருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரஜினி எடுத்த முடிவு சரியான முடிவுங்கிறத காலம் நமக்கு சொல்லத்தான் போகுது. ஓகே. ஏன்னா அவர் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் மாதிரி இயக்குனர்களோடு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அது இன்றைய தலைமுறைக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஃபேமிலியோடு உள்ளே வந்து ரஜினி படம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு ஏங்குற குடும்பம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு விடை சொல்லித்தானே ஆகணும். அப்போ அதற்கேற்ற ஒரு இயக்குனர் வேணுங்கும்போது சுந்தர்சியை விட ஒரு சிறந்த சாய்ஸ் வேறு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஓகே. அவருடைய படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டிங்கிறத நான் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே இருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இதை விட ஆத்தென்டிக்காக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சுந்தர்சிங்கிறது சரியான சாய்ஸ். ஸோ இது வந்து வெற்றி கூட்டணே அப்படின்றது அப்புறம் தான் பார்க்கணும். ஆனால் கமல் அவரோட ப்ரொடக்ஷனில் ரஜினியை ஒத்துக்கிட்டது இன்னும் மிகப்பெரிய அந்த நட்பு எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க இப்போ இன்னைக்கு பலரிடம் இல்லாத ஒரு வியப்புங்கிறது அதுதான். ஓகே. அவங்க 2 பேரும் வந்து திரைத்துறையில் நேரடியாக மோதிருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்கள் அதை விட உக்கிரமாக மோதிருக்காங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அதை தாண்டி நாங்கள் 2 பேரும் ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தவங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு காலகாலமாக இருக்குது. முக்கியமாக அந்த பாலச்சந்தருடைய சிஷ்யர்கள் நாங்கங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இதுவே இருக்குது, ஒரு திமிரே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ கூட ரஜினிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கமல். அந்த கடிதத்தில் பாலச்சந்தரை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் வந்து அதை தான் விரும்பினார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போது அவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இல்லைன்னா வேறு யார் அவங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? அதனால் ரொம்ப சரியான முடிவை தான் ரஜினி எடுத்திருக்கிறாரு. கமலுக்கு ஒரு பிரச்சனைனா ரஜினி வருவார், ரஜினிக்கு ஒரு பிரச்சனைனா கமல் வருவாருங்கிறது இன்றைக்கி வேணால் வெளிப்படையாக தெரியலாம். ஆனால் குடும்ப விவகாரங்கள்லேயே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒருவர் உதவியை தேடி இருக்காங்க. அது தொடர்ந்து நடந்திருக்கு. ஓகே சார். இறுதியாக இந்த ஆதவ் பேசல நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட இந்த இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு நடிகராக விஜய் இருந்தார் அப்படின்றாரு. பெரிய பெரிய நடிகர்லாம் ரெட் ஜெயண்ட்ல கையெழுத்து போட்டு உள்ள அடங்கிட்டாங்க. இப்போ அவர் 500 கோடி இவர் நினைச்சிருந்தாலும் 500 கோடி படம் பண்ண முடியும். அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? கருத்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கருத்துன்றது வெவ்வேறு. ஆனால் இதை தொடர்ச்சியாக பேசும் பொழுது இன்னும் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க, கமல் ரசிகர்கள் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய டிவிக்கிலேருந்து ஏதாவது 1-2 ஓட்டு கூட அது பாதிக்காதுங்களா சார்? அதாங்க இப்போ இந்த மாதிரி உள்ளவர்கள் கவனமாக பேசணும். இப்போ அவர் வந்து எல்லாருமே ரெட் ஜெயண்டில் கையெழுத்து போட்டு அடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே விஜய் மீது ஒரு எரிச்சலில் இருக்கிற மற்ற ஹீரோக்களின் ரசிகர்கள் இன்னும் எரிச்சலாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமாக பயன்படுத்தணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, எப்போவுமே தன்னுடைய தலைவரை எக்ஸாகரேட் பண்ணி பேசுவதுங்கிறது இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம். எல்லா மேடைகள்லையும் ஆசியாவிலே தலை சிறந்த தலைவர் எங்கள் தலைவர் தான்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக தலை சிறந்த தலைவர் ஆயிட முடியுமா? அப்படி கிடையாது. விஜய் வந்து 500 கோடி சம்பளம் வாங்குவாருன்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயம். அவர் ஒரு 250 கோடி வாங்குறாரு, அது வேற. பட் அதற்காக 500 கோடி வாங்குவார், அவர் இந்தியாவிலே அதிகமாக சம்பளம் வாங்குறவர் அவர் தானே. அப்போ ஷாருக்கானில் யாருன்னு ஒன்று இருக்குல்ல, ஷாருக்கான், அமிதாப், அது அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்கள விடலாம் கம்மியாக தானே அவர் வாங்குறாரு. ரெட் ஜெயண்ட் உதயமானது விஜய்கள் தானே சார்? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வரலாறு, அந்த வரலாறு கூட அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போவும் நான் சொல்கிறேன், அரசியலை தாண்டி உதயநிதியும் விஜயும் நல்ல நண்பர்கள். ஒரு காலத்தில் அப்படி தான் அவங்க இருந்திருக்காங்க. ஓகே. அதனால் வந்து இன்னைக்கு அரசியல் அவங்கள பிரிச்சிருக்கலாம், எதிரெதிர் திசையில் நிற்க வச்சிருக்கலாம், அது வேற. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து யோசிச்சாங்கன்னா, அடரா நாம் அவர்கிட்ட பழகியிருக்கோம், அவர் நம்மகிட்ட பழகியிருக்காரு, ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை வேற ஆயிடுச்சுன்னா அவங்களே கூட நினச்சி பார்ப்பாங்க. அதை இது நினச்சி பார்க்கணும்ல சார்? ஆதவர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த எத்திக்ஸுமே இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனால் அவர் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி அதை நடத்தணும், தொண்டர்களை கவரணும்னா இந்த மாதிரி எதையாவது பேசினாதான் முடிவுங்கிறத அவர் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இன்னொன்று, அவருக்கு வந்து
திமுக மீது ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அங்க வந்து இவர் ஏதாவது கேட்டு மறுத்தாங்களான்னு நமக்கு தெரியல. 10 வருஷம் நான் அவங்களோட டிராவல் பண்ணதுக்கு வெக்கப்படுறேன், பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன்லாம் அவர் சொல்றாரு. அப்ப இந்த 10 வருடத்தில் என்ன நடந்ததுங்கிறத ஒண்ணு அவங்க தான் சொல்லணும். அவர் இதை எதிர்பார்த்தாரு, நாங்க அதை கொடுக்கல, அதனால அவர் இப்படி கோவப்படுறாருங்கிறத அவங்க என்னைக்காவது எங்கேயாவது பதிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பேசக்கூடிய ஒரு தலைவரும் தொண்டர்களுக்கு மத்தியில வேணும்ல. சரி, அப்பதானே அவனுக்கு ஒரு ரத்த நாளம் அப்படியே புடைக்கும், ஆஹா படுறா அப்படின்னு தோணும். இல்ல காக்கா காலில இருந்து இப்பதானே சார் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 500 கோடியில வச்சு மாட்டிக்க போறாங்களே அதுக்காக. இல்ல அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிற அளவுக்கு பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். தேவை இல்லை, அதை அவர் தெளிவா செய்யறாரு. சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது. நினைச்சு சந்திக்கும் உங்களை எடுப்பிலான நன்றி, வணக்கம்.